नमः। ஓம் விக்னேஸ்வராய நமः. நம் குலதேவதாமணியப்ப சுவாமியே நமः. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். ஆட்சி பெறும் ராசிநாதனால் பாக்யாதிபதியின் உச்சத்தினால் பலனை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் வைகாசி மாதம் 20ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை, அதாவது 2/6/2024 முதல் 8/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். விருச்சிகராசி என்பதிலே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சனி பகவானும், 5ஆம் இடத்தில் ராகு பகவானும், 6ஆம் இடத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பகவானும், 7ஆம் இடத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் அவரோடு புத பகவானும் குரு பகவானும் இணைந்து அமர்ந்திருக்கிறார்கள். லாபஸ்தானத்திலே கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 5, 6, 7, 8 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நம்மளே இந்த வாரம் சற்று நிதானமாக நடந்து கொள்ள வேண்டிய வாரம். ஏன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் சிறப்பான வாரமாக அமையும். ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சந்திராசமும் வருகிறது, வேதையும் வருகிறது. திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் உங்களுக்கு வேதை நாட்கள். அதே போல் வெள்ளிக்கிழமை மத்தியானத்திலிருந்து சனிக்கிழமை முழுவதும் சந்திராசம தினமாக வருகிறது. அதனால் சந்திராசமும் வேதையும் கலந்த இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கு மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, விருச்சிகராசி என்பதிலே இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, அதாவது 2/6/2024 திதி தேய்பிறை ஏகாதசி திதியும் ரேவதி நட்சத்திரமும் அமிர்தமும் கூடிய சுபமுகூர்த்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. அடுத்து திங்கட்கிழமை அன்னைக்கு 3/6/2024 திங்கட்கிழமை அன்னைக்கு துவாதசி திதியும் அசபதி நட்சத்திரமும் சித்தையோகம் கூடிய வாஸ்து நாளாக திங்கட்கிழமை அமைகிறது. அன்றைய தினம் உங்களுக்கு வேதை தினம். அடுத்து 4/6/2024 செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தேய்பிறை திரியோதசி திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தையோகம் கூடிய நாள். அந்த நாள் பிரதோஷ நாளாக வருகிறது. அந்த பிரதோஷ நாளில் விசேஷம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த உலகமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த பாரத திருநாட்டோட பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் முடிவுகள் அன்றைய தினம் வெளியாக இருக்கிறது. அடுத்து 5/6/2024 புதன்கிழமை அன்னைக்கு இரவு 8 மணி வரை சதுர்தசி திதியும் அதன் பின்பு அமாவாசை திதியும் வருகிறது. அன்றைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் அமிர்தக்கூடிய நாள். அடுத்து 6/6/2024 வியாழக்கிழமை அன்னைக்கு அன்று முழுவதும் அமாவாசை இரவு 8 மணி வரை. அதன் பின்பு ரோஹி நட்சத்திரம் சித்தியோகக்கூடிய நாள். அடுத்து 7/6/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்லபட்சத்து பிரதமை திதி மாலை 5:30 மணி வரையும் மிருகசீரிஷ நட்சத்திரமும் சித்தையோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அடுத்து 8/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த வாரத்தை கடைசி நாள் சுக்லபட்சத்து துவிதியை திதி மாலை 5:30 மணி வரையும் அன்றைய தினம் முழுவதுமே திருவாதிரை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். விருச்சிகராசி என்பதிலே பொதுவாக இந்த வாரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பணப்பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தனாதிபதி சுக்கிர பகவானோடு சேர்ந்து அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால பணப்பொருளாதாரம் சிறப்பாக நிறைய கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் பொருளாதாரத்தில் நீங்கள் ஏற்றமே காண்பீர்கள். கடன் கொடுக்கல் வாங்கல் இவைகளும் திருப்திகரமாக இருக்கும். இருந்த போதிலும் இந்த வாரத்தில் நான் முதல் சொன்ன மாதிரி சந்திராசமும் வேதையும் கலந்து வரனால மனத்தால் ஏற்படக்கூடிய சஞ்சலங்களை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. பணத்தால் பிரச்சனை இல்லை, மனதால் தான் பிரச்சனை ஏற்படும். அதனால் மனப்பிரச்சனை சரியான முறையில் பார்த்துக்கங்க. பொருளாதாரம் ஏற்றம் காண்பீர்கள். கொடுக்கல் வாங்கல் நிம்மதியான தன்மைகளும் கடன் நோய் வம்பு வழக்குகள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் அதே போல் இஎம்ஐ கட்டுறது, வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது.
தனவாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும். பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு யோகங்களும் இருந்தாலும் பலன் இந்த வாரம் முழுவதுமே சுப பலன்கள் தான். அப்போ தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்கிறது. பொருளாதாரத்தை ஏற்றம் காண்பது போல தொழிலிலும் ஏற்றம் காண்பீர்கள். வியாபாரத்தில் பன்மடங்கு லாபம் காண்பீர்கள். லாபமும் யோகமும் திருப்திகரமாக நிலவக்கூடிய இந்த வாரம் உங்களுக்கு தொழில் வியாபாரம் முன்னேற்றத்தை நோக்கி செல்லும். புது தொழில்களோ அல்லது புது முயற்சிகளோ ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். வியாபாரத்தில் நன்மை அடைவீர்கள், லாபம் அடைவீர்கள். வியாபாரத்தில் கை கொடுத்து உதவுவதற்கு நண்பர்களோ அல்லது உறவினர்களோ அல்லது சக வியாபாரிகளோ உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் பலனுள்ள வாரம். இதுவரை எதிர்பார்த்த பல விஷயங்கள்லாம் திருப்திகரமாக அதே நேரத்தில் லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் எண்ணிய செயல்கள் யாவும் இந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லபடியாக கிடைக்கும். குறிப்பாக சொல்லப்படணும்னா பணி மாறுதல்கள் எதிர்பார்த்தவங்களுக்கோ அல்லது முதல் சொன்ன மாதிரி ப்ரொமோஷனை எதிர்பார்த்தவங்களுக்கோ நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் தொழிலை பொறுத்தளவுக்கு எவ்வளோ பலன்கள் கிடைக்குதோ அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கும் நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகராசி நண்பர்கள் அனைவருக்குமே சுப பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதிலேயும் குறிப்பாக இந்த வாரம் முழுவதுமே சித்தயோகமும் அமிர்தயோகம் கூடிய நாளாக வரனால நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் இதை பயன்படுத்திக்கங்க. உடல் நலனில் சற்று கவனம் செலுத்துங்கள். 6ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிற காரணத்தினாலையும் இந்த கிளைமேட்டு கொஞ்சம் சேஞ்ச் ஆகிற காரணத்தினாலையும் உடல்நிலைகள் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதுபோக சந்திராசம் வேதை வரும் காலகட்டங்களில் மனநிலைகளில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதனால் உடல் நலனும் மனநலனும் சற்று கவனமாக பார்த்து கொண்டால் இந்த வாரம் நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாக இருக்கும், ஆட்சி பெறும், பலம் பெறும். இதுவரை இருந்து வந்த பலகீனங்களெல்லாம் பலமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவரால் மனைவிக்கும் மனைவியால் கணவருக்கும் அந்யோன்யமும் ஆவலும் எதிர்பார்ப்பும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் உதவி செய்யக்கூடிய நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் லாபங்களே கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு. குறிப்பாக சொல்லப்போனோம்னா சகோதர வர்க்கத்தினால் கூட சில நேரங்களில் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவர்களாலே சிறு விரயங்களோ அல்லது தேவையில்லை சச்சரவுகளோ கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுபமங்கலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அது சுப யோக பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும், எல்லா விதமான லாபங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களில் பிரதோஷ காலகட்டங்களில் நந்திய பெருமானை சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக அமாவாசை காலகட்டங்களில் அவரவர் இல்லத்தை இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்கள். திதி தர்ப்பணம் வழிபாடாது செய்யுங்க, நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த வாரம் சுபமான வாரமாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.